முஹைதீன் ஷேக்கிட்ட பல பேர் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஓதிக்கிட்டு இருந்தவங்கள ஒருத்தருடைய தாயார் முஹைதீன் ஷேக்கை பார்க்க வந்தாங்க. பார்க்க வரும்போது ஷேக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அவங்க மகனும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஷேக்கு கோழி இறைச்சி பொரிச்சு வச்சுட்டு சாப்பிடுறாரு, தந்தூரி சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. மாணவர் வெறும் சோறு சாப்பிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்த உடனே, எந்த தாயா இருந்தாலும் ஒரு ஆதங்கம் வருமா இல்லையா? என்னங்க நீங்க கோழி சாப்பிட்றீங்க, என் பிள்ளைக்கு ஒண்ணுமே சாப்பிடல. அப்ப அவங்க சொன்னாங்க, இரு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போட்ட எலும்பெல்லாம் அங்க இருந்தது. அந்த எலும்புகளை பார்த்து சொன்னாங்க, பூமி எதிரில்லாம் அல்லாஹ்வுடைய பேரால எந்திரிங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த கோழி உயிரோடு எழுந்து பறக்க ஆரம்பித்தது. கௌசநாயகன் சொன்னாங்க, உன் மகனும் இது போல ஒரு நிலைக்கு வருகிற வரை நான் இந்த உணவை தான் கொடுப்பேன். உன் மகனும் இதே போல சாப்பிட்டு முடிச்சதுக்கெல்லாம் வச்சு பூமி எழுந்து போன்னு சொன்னா, அவன் சாப்பிட்டு முடித்த கோழி எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து ரக்கைகளோடு பறக்கும். அப்படி ஒரு நிலைக்கு வர்ற வரைக்கும் நான் இந்த உணவைத்தான் அவருக்கு கொடுப்பேன் என்று சொன்னார்கள் என்றும் கௌசநாயகத்தினுடைய வரலாற்றிலே அவர்களுடைய அதிசயங்களை பற்றிய ஏராளமான செய்திகள் இது போல இருக்கிறது.